வணக்கம். டிஜே இன்டீரியர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளையில் இன்னொரு சைட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். அதாவது 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஷூ ஸ்டாண்டு வந்து ஃப்ரேமு செக்ஷனு ஆட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா உட்டன் டைப்பில் சாஃப்ட் க்ளோஸர் வச்சு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இது ஒரு பெட்ரூமு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்க, மேல வந்து உங்களுக்கு லாஃப்ட், கீழே வந்து பாருங்க நாங்களே தட்டுப்பலகை அடிச்சு பண்ணியிருக்கோம். பாருங்க, இதுல வந்து நீங்க ஒரு 25 to 30 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்க, தட்டுப்பலகை லாக்கர் வச்சு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? தட்டுப்பலகைல நாங்களே அடிச்சு கொடுத்துருக்கோம். பாருங்க, இது ஃப்ரேமு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள வந்து வால் பேனலிங்லாம் பண்ணி தட்டுப்பலகைலாம் அடிச்சு கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி பண்ணியிருக்கோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே 2 டோரு. கைப்பிடிலாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய டோருக்கு வந்து 8 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு இப்படி தான் இருக்கும். ஃப்ரேமு செக்ஷன் ஆட் பண்ணி பேனா கீழ பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது பார்த்துட்டு வந்துருங்க இந்த ஃபுல் இமேஜ். இது பாத்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம். பூஜா ரூம் வந்து பாத்தீங்கன்னா சென்டரா ஒரு தட்டுப்பலகை போட்டு ஒரு டிரா மாதிரி போட்டு படையல் வச்சுக்கிற மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க, சென்டரா ஒரு தட்டுப்பலகை போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2வது பெட்ரூம். இங்க வந்து எல் டைப் லாஃப்டும் பிளஸ் பக்கத்து ரூம்ல எப்படி பண்ணிருந்தோமோ அதே மாதிரி தட்டுப்பலகை எல்லாம் போட்டு பண்ணிருக்கோம். நான் வந்து சொல்றதுதான், எல் கிளாம்ப் வைக்காம பாருங்க, இது வந்து செவுத்தையும் மறைச்சும் பண்ணலாம். எல் கிளாம்ப் வைக்காம ஏ செக்ஷன் போட்டு பாருங்க ஏ செக்ஷன் அடிச்சிருக்கோம். பக்கத்துல வைப்பா ஏ செக்ஷன் போட்டு உட்டு போட்டு ஸ்க்ரூ அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? எல் கிளாம்ப் போட்டெல்லாம் அடிக்க கூடாது. இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க. இங்க வந்து அவங்க இது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணான்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் செல்ஃப் வச்சிருந்தாங்க, அதை வந்து நாங்க கவர் பண்ணி கொடுத்தோம். இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கிச்சனு. இங்க லாஃப்ட், கீழே வந்து ஒரு 4 மாடலர் ட்ரே போட்டு கொடுத்துருக்கோம். லாஃப்ட் இதான் வந்து கத்தி ஸ்பூன் வைக்கிற மாதிரி. இது வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி கழுவிக்கலாம். ஓகேங்களா? 304ல போட்டிருக்கோங்க. 202ல நாங்க போறதுல 304 ஒரிஜினல் எஸ்எஸ்ல போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது தட்டு வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே. இது வந்து பிளைன் 2 போட்டு கொடுத்துருக்குறோம். இங்க ஒரு டோரு. கேஸ் வந்து கேஸோடைய அந்த கனெக்ஷன் வந்து பின்னாடி வச்சுக்கிறதுனால இங்க வந்து வெறும் டோர் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சைட்ல எதுவும் கிளாஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. சைட்ல எதுவும் கிளாஸ் வேணாம்னு சொன்னதுனால டோர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஸ்மாலா ஒரு சின்ன ஃப்ரிட்ஜுக்கு மேல ஒரு சின்ன ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க.
இங்க பாருங்க 10க்கு 3ல ஒரு ஷூ ஸ்டாண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஷூ ஸ்டாண்ட் மட்டும் இல்ல, நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். நாங்களே பாக்ஸ், இது வந்து சிலிண்டர் இங்க வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஷூ ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேனா கீழ் வச்சு உங்களுக்கு ஃப்ரேமு செக்ஷன் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிவி யூனிட் மட்டும் உட்டன் டைப்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோ இப்போ பார்க்கலாம் வாங்க. கட்டுப்பலகைலாம் நாங்களே போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லா பேனலிங் பண்ணி இந்த ரூட்டல் பேனல் போட்டு எல்லாம் நீட்டா பண்ணி கொடுத்துருவோம். இந்த சென்டர் பிளேஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் பண்றாங்க, அது ரிமூவ் பண்ற மாதிரி பண்ணி தராங்களான்னு தெரியல. இந்த சென்டர் பிளேஸை வந்து நீங்க வந்து எலக்ட்ரீஷியன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு எலக்ட்ரீஷியனே ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவரால் முடியலன்னா நாங்களும் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? சாஃப்ட் க்ளோசர் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் உட்டன் டைப்ல. ஓகேங்களா? ஏன்னா டிவி ஷோகேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லுக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாஃப்ட் க்ளோசர் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இதோடைய ஃபுல் இமேஜ் பண்ணி கொடுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைவுட்ல பண்ண மாதிரியே இருக்கும். ஆனா வந்து யூபிவிசி சர்வேஸ் மெட்டீரியல்ல பண்ணியிருக்கோம். இந்த வீடு ஃபுல்லாவே சர்வேஸ் மெட்டீரியல்ல பண்ணியிருக்கோம். சர்வேஸ் மெட்டீரியலையும் இந்த மாதிரி உட்டன் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வேலை தெரியாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோசர் வச்சு சர்வேஸ் மெட்டீரியலையும் பண்ணலாம். ஓகேங்களா? இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. டிவி யூனிட் மட்டும் உட்டன் டைப்லையும், மற்ற எல்லா ஒர்க்குமே வந்து ஃப்ரேம் செக்ஷன் ஆட் பண்ணணும். இப்போ எல்லாமே உட்டன் டைப்ல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இல்லைங்க இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாதுங்க அப்படின்லாம் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். உங்களுடைய பட்ஜெட் தான், உங்களுடைய பட்ஜெட் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஐடியாவும் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாவே ஃப்ரேம் செக்ஷன் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு பட்ஜெட் குள்ள வேணுங்கன்னு அப்படின்னு வீட்டுக்காரங்க கேட்டதுனால கொஞ்சம் பட்ஜெட் குள்ள பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் மட்டும் உட்டன் டைப்ல பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்கி ஒர்க் பண்றதுக்கு ஒரு ரூமும் டாய்லெட் வசதியோட நீங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறீங்க. இப்ப நான் வந்து என்னுடைய லொகேஷன் பாத்தீங்கன்னா சேலம். இப்ப நீ வந்து மதுரையில பண்ணணும்னா இதே காஸ்ட்லயே எங்களுக்கு பண்ணி தருவீங்களான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு வந்து மெயினா ரூமும் ஒரு டாய்லெட் வசதியோட ஒரு ரூம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க சேலத்துல என்ன ரேட் பண்றோமோ அந்த ரேட்டை தான் வந்து நாங்க எல்லா இடத்துக்குமே கோட் பண்றோம். எக்ஸ்ட்ராலாம் நாங்க கேட்கறது இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்ப சேலத்துல இருந்து மதுரைக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க வரேன் அப்படின்னா அதோடைய காஸ்ட் வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து நீங்க கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஒர்க் கொடுத்தீங்கன்னா அந்த காஸ்ட் வந்து நீங்க அதுல வந்து கழிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் நிறைய வந்து பாளையங்கோட்டை வரைக்கும் போயிருக்கேன். இங்க இருந்து 400-500 கிலோமீட்டர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ரொம்ப போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நான் சொல்றேன். இப்ப நான் இங்க இருந்து வந்து உங்களுக்கு நான் சேலத்துல இருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ள வந்து கண்டிப்பா நான் எந்த அமௌண்ட்டும் வாங்குறது இல்லை. அதுக்கு மேல ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வந்தா மட்டும்தான் அதுக்கான சார்ஜ் மட்டும் நான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த ஒர்க்கை எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து கழிச்சுக்கலாம். ஓகேங்களா? எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 20 வருஷமா நாங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசாரி ஒர்க்கு, அலுமினியம் ஒர்க்கு, இப்போ வந்து யூபிவிசி ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ புதுசா அலுமினியமும் வந்திருக்கு, அதையுமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதோடைய வீடியோவும் என்னுடைய சேனல்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அலுமினியம் அடிச்சீங்கன்னாவே வரும். ஓகேங்களா? என்னுடைய சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லோ காஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.